இந்த வாரம் மிஷனரி பயோகிராஃபி, இந்த மாதம் மிஷனரி பயோகிராஃபி யாருன்னா ஜியு போப், ஜார்ஜ் யூக்ளோ போப். என்ன பேர்? ஜார்ஜ் யூக்ளோ போப். எந்த ஊரில் ஊழியம் செஞ்சார் சொல்ல முடியுமா? ஜார்ஜ் யூக்ளோ போப். ஜியு போப் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊரில் ஊழியம் செஞ்சார்? சொல்லுங்கள், சொல்கிறது கரெக்டு தான், சத்தமாக சொல்லணும். சாயர்புரம். சரியா? இவ்வளோ திணறக்கூடாது. அடுத்த மாதம்லாம் கேட்டால் என்ன செய்யணும்? படிக்கணும். மிஷனரி பயோகிராஃபி படிக்கணும், வீடியோஸ்லாம் கேட்கணும். சரியா? போப் அப்படின்னாலே என்னது தான்? சாயர்புரம் தான். போப்ஸ் ஸ்கூல் இருக்குது, போப்ஸ் காலேஜ் இருக்குது, எல்லாமே எங்கே இருக்குது? சாயர்புரத்தில் தான் இருக்குது. சரி, அவருடைய சொந்த நாடு கனடா. எந்த நாடு? கனடா. அங்கேருந்து இங்கிலாந்துக்கு என்ன செய்கிறாங்க? அவங்க குடும்பம் குடிபெயர்ந்துருது. 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, நேற்றைக்கு டேட்டு. நேற்றைக்கு தான் யாருடைய பிறந்தநாள்? அவருடைய பிறந்தநாள், ஜியு போப்புடைய பிறந்தநாள். 1820வது வருஷம் என்ன செஞ்சார்? பிறந்தார். கிட்டத்தட்ட 206 வருஷங்களுக்கு முந்தி என்ன செஞ்சார்? பிறந்தார். 19 வயசில். சரியா? இங்கே 19 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கா? கிட்டத்தட்ட ரூபன் வயசு, அப்படி தானே? 19 வயசுங்கச்சில் ரூபன், ஜெபஸு, உங்கள் வயசு. 19 வயசில் இங்கிலாந்துலேருந்து புறப்படுறாரு கப்பலில். எங்கே? தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு. இமேஜின் பண்ணுங்கள். சரியா? 19 வயசு. ஏன் வயசு சொல்கிறோன்னா, அந்த வயசு வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், 200 வருஷத்துக்கு முந்தி அவங்களுடைய டெவலப்மெண்ட் என்னங்கிறத பாருங்கள். 19 வயசில் இப்போ நீங்கள் கற்பனை பண்ண வேண்டியது ரூபன் அண்ட் ஜெபஸ். சரியா? ஜெபமணிக்கெலாம் ரொம்ப அதை விட கம்மியான வயசு தான், யோசிச்சுக்கிடணும். 19 வயசில் கப்பலில் புறப்படுறாங்க. 8 மாதம் பயணம். எத்தனை மாதம் பயணம்? கப்பலில் 8 மாதம் பயணத்தில் தமிழ் என்ன பண்ணிடுறாரு? படிச்சிடுறாரு. அவர் தாய்மொழி என்ன கிடையாது? தமிழ் கிடையாது, இங்கிலீஷ். கன்னடாக்காரரு என்ன படிச்சிடுறாரு? தமிழ் படிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து என்ன படிக்கிறாரு? ஹீப்ரு, கிரீக், லத்தீன், தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். எத்தனை லாங்குவேஜ்? 8 லாங்குவேஜ். அப்படி தானே? தமிழே நம்ம என்னது? அரைக்குறை. இங்கிலீஷு அரை வேக்காடு. அப்படி தானே? ஹிந்தி, சான்ஸ்கிரிட்லாம், சான்ஸ்கிரிட்டை விட விடுங்க, ஹிந்தி பக்கம்லாம் என்ன செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். மலையாளம், கன்னடம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு 19 வயசில் 8 மாதத்தில் என்ன படிக்கிறாரு? கப்பலில் தமிழ் படிக்கிறார். ஏன்னா போகிறது எங்கே போகிறோம்? தமிழ்நாட்டுக்கு போகிறோம். அதனால் தமிழ் படிக்காமல் அந்த மக்கள்கிட்ட என்ன செய்ய முடியாது, பேச முடியாதுங்கிறனால தமிழை படித்து இங்கே வர்றாரு. இங்கே வந்து முக்கியமாக நிறைய இடங்களில் ஊழியம் செய்கிறாரு. அதில் முக்கியமான ஒரு இடம் சாயர்புரம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், ஊட்டி, சரியா? சென்னையில் சாந்தோம். இவ்வளோ இடங்களில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? 40 வருஷம் அங்கே இருந்துட்டு 96 சர்ச்சஸை ஸ்தாபிச்சிருக்காரு. எத்தனை சர்ச்சஸ்? 96 திருச்சபைகளை என்ன செஞ்சுருக்காரு? உருவாக்கி இருக்கிறாரு. காலேஜ் கட்டியிருக்கிறாரு. என்ன கட்டியிருக்காரு? ஸ்கூல். எல்லா இடங்களும் என்ன பண்ணியிருக்காரு? ஸ்கூலு, காலேஜ். ஸோ இதெல்லாம் அவருடைய முக்கியமான திருச்சபை சார்ந்த பணிகள். அப்போ ஆலயம் கட்டியிருக்கிறாரு, பக்கத்தில் என்ன கட்டியிருக்காரு? ஸ்கூலு, காலேஜ். ஏன் சர்ச்சை மட்டும் கட்டியிருக்கலாமே, ஏன் ஸ்கூல், காலேஜ் கட்டினாரு? படிக்க தெரிஞ்சால் தான் என்ன படிப்பான்? பைபிள் படிப்பான். அப்படி தானே? எழுத தெரிஞ்சால் தான், படிக்க தெரிஞ்சால் தான் எது வாசிக்க தெரியும்? பைபிள் வாசிக்க தெரியும். அப்போ கல்வி அறிவுங்கிறது அடிப்படையான ஒன்று. அதனால தான் மிஷனரிஸ் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. அதை ஜியு போப் என்ன பண்ணார்? அதை ரொம்ப பண்ணார். இன்னொரு விஷயம், அதையும் தாண்டி நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றியதில் அவரை போல் யாருமே என்ன செய்யாது. கால்டுவெல் அண்ட் ஜியு போப் என்ன பண்ணார் அப்படின்னா, திருக்குறள், திருவாசகம், புறநானூறு, நாலடியார், இந்த நாளையும் தமிழில் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷில் என்ன பண்ணார்? டிரான்ஸ்லேட் பண்ணார். ஏன்னா அதில் அவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்குங்கிறதுனால அதை, ஏன்னா திருக்குறளில் அவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்குது. திருக்குறள் வந்து ஒரு கிறிஸ்தவ நூல் அப்படிங்கிறத நான் அடுத்த மாதம் அல்லது ஜூன் மாதத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், திருக்குறளோடு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். பிபிடி போட்டு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜூன் அல்லது ஜூலையில். சரியா? இப்போதைக்கு நீங்கள் அதை தெரிஞ்சிட வேண்டாம். பட் ஏன் அந்த ஜியு போப்பெல்லாம் திருக்குறள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணி படித்தாங்கன்னா அது காரணம் இதுதான். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அந்த என்னது, பைபிள் பேஸ்டான கருத்துக்கள். அதனால தான் அவர் அதை என்ன பண்ணுறாரு, நிறையா படிக்கிறாரு. இன்னொன்று, எல்லா மக்களுக்கும் அது என்ன செய்யக்கூடியது, பயன்படக்கூடியது. அதனால தான் அதை பொதுமறை அப்படின்றோம். பைபிள் பேஸ்டாக இருந்தால் கூட அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய கருத்துக்கள் அதில் என்ன செஞ்சுருக்கு, அடங்கியிருக்குங்கிறனால அதை என்ன செய்கிறார், படித்து இங்கிலீஷில் என்ன செய்கிறார், டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்போ 40 வருஷங்கள் இங்கே ஊழியம் செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய அடையாளம், கலாச்சாரம், இதிலெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, பெரிய ஆராய்ச்சிகளெல்லாம் பண்ணி தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் என்ன செஞ்சு கொடுத்தாரு, வாங்கி கொடுத்தாரு. இந்த கால்டுவெல், ஜியு போப்லாம் வர்றதுக்கு முந்தி தமிழ் மொழிக்கு பேர் என்னது அப்படின்னா பைசாச பாசகி. என்ன பேர்? பைசாச பாசகி. அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்னா பேய்களின் மொழின்னு அர்த்தம். என்ன மொழி? பேய்களின் மொழி. அப்படி தான் நம்மளை சொல்லி வச்சுருந்தாங்க. தமிழுக்கு பேர் என்னது?
பேய்களின் மொழி, இது வந்து தீண்டத்தகாத மொழி, அந்த தமிழ் மக்கள்னாலே தீண்டத்தகாதவர்கள், அவங்கள தொட்டாலே என்னது தீட்டு, இன்னும் சிலரை பார்த்தாலே தீட்டு, இப்படிலாம் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ இந்த கால்டுவெல், ஜியு போப் இவங்க தான் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அது பேய்களின் மொழி கிடையாது, அது ஒரு தனித்த மொழி, அது மற்ற மொழிகளுடைய துணை இல்லாமலே என்ன செய்யும் இயங்கும். தமிழ் மொழி இவ்வளோ பழமையாக இருக்குன்னா அப்போ அந்த தமிழ் இனத்துக்குன்னு என்ன இருக்குது, ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த அகழ்வாராய்ச்சிலாம் என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க. ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி பண்ணார் கால்டுவெல், கொர்க்கையில் போய் அகழ்வாராய்ச்சி பண்ணார். ஏன் அகழ்வாராய்ச்சி பண்ணார்னா, நீ சொல்கிற மாதிரி பேய்களுடைய மொழி கிடையாது தமிழ், நீ சொல்கிற மாதிரி பேய்களுடைய இனம் கிடையாது தமிழ், ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்க, மிக தொன்மை வாய்ந்தவர்கள், இவர்களுடைய கலாச்சாரம் பழமையானதுன்னு சொல்லி முதலாக வெளியே கொண்டு வந்தது யார் தான், ஜியு போப் அண்ட் கால்டுவெல். சரியா, அவங்க 2 பேரும் செஞ்சதை இன்றைக்கி எவன் இல்லாமல் என்ன செய்கிறான், நான் தான் தமிழுக்கு தொண்டு செஞ்சேன், நான் இல்லைன்னா தமிழ் மொழி அழிஞ்சிருக்கோன்னு என்ன விட்டுருக்கான், மேடையே என்ன விட்றான், கப்ஸா விட்றான். சரியா, அவன் தமிழுக்காண்டி ஒரு துரும்ப கூட என்ன செய்ய மாட்டான், கிள்ளி போட்டது கிடையாது. சரியா, ஜியு போப் அண்ட் கால்டுவெல் இல்லைன்னா இன்றைக்கி எவனுமே என்ன செய்ய முடியாது, நான் தான் தமிழ் மொழியை தாங்கி பிடிச்சிருக்கேன்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உனக்கு தமிழை தாண்டி அடுத்து ஒரு லாங்குவேஜ் கூட என்ன செய்யாது, தெரியாதுன்னு அர்த்தம். அதான் உண்மை. ரியல் ஹீரோ யார் அப்படின்னா கால்டுவெல் அண்ட் ஜியு போப். நம்ம பிரச்சனை என்னென்னா, அந்த ரியல் ஹீரோ தெரியாதனால தான் டுபாக்கூர் பின்னாடி என்ன செய்ய போக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து சர்ச்சு கட்டினதோடு இல்லாமல் ஸ்கூலு காலேஜ் ஆரம்பித்து நம்மளுடைய இனத்துக்கான ஒரு பெருமையே என்ன பண்ணிட்டு போயிருக்காரு, நிலைநாட்டிட்டு போயிருக்காரு. திரும்ப 40 வருஷம் கழித்து இங்கிலாந்து போய் அங்கே தமிழ் என்ன செஞ்சுருக்காரு, அங்கே போய் டீச் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு வரலாற்று குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய கல்லறையில் என்ன எழுத சொன்னாரா அப்படின்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி எழுதுங்கன்னு சொன்னதா சில குறிப்புகள் என்ன செய்யுது இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, அப்படி சொன்னதான் என்ன சொல்கிறாங்க. ஸோ அப்போ எங்கேயோ பிறந்த ஒருத்தர் தமிழ் மொழி மேலே இவ்வளோ பற்று கொண்டு நம்மளையும் நேசித்ததுனால தான் என்ன பண்ணார், புறப்பட்டு வந்து என்ன பண்ணார், நமக்காண்டி இவ்வளோ சேவை செஞ்சு இன்றைக்கும் அந்த ஸ்கூலு காலேஜெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு சார் ஐபிஎஸ், அவங்க வந்து அந்த போப்ஸ் காலேஜுக்கு உள்ளே வரும்போது என்ன பண்ணாங்களாம் அப்படின்னா, பூட்ஸ் என்ன பண்ணாராம் கலத்திட்டு அந்த காலேஜுக்குள்ளே போனாராம். சரியா, பூட்ஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த பூட்ஸு ஷூவை என்ன பண்ணாராம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காலேஜுக்குள்ளே போனார். ஏன் அப்படின்னா, ஒரு மாபெரும் பரிசுத்தவான், ஒரு மேதை, ஒரு கிரேட் மேன் ஆரம்பித்த இடம், அந்த இடத்துல போகிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், ரெஸ்பெக்டாக என்னுடைய பூட்ஸை கலத்துறேன்னு சொல்லிட்டு என்ன போனாராம். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும், ஹிஸ்ட்ரி தெரியும், நமக்கு சில நேரம் என்ன செய்யுது தெரிகிறதில்ல. அதனால தான் அந்த ஜியு போப் வந்து நம்ம கண்களுக்கு ஒரு ஹீரோவாக என்ன செய்கிறதில்ல, தெரிகிறதில்ல. இன்றைக்கும் அந்த சாயரபுரங்கிற இடம் என்ன செய்யுது இருக்குது. சரியா, அதில் போய் பார்த்தோன்னா அந்த ஜியு போப் இல்லைன்னா அந்த இடத்துக்கான அடையாளமே என்ன செய்யாது, இருக்காது. இப்படி நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றுறதுக்கு மிஷினரிகள் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. எனவே நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் எதை தான் பார்க்கணும், மிஷினரி பயோகிராஃபி எடுத்து அடிங்க. நீங்கள் ஜியு போப்புன்னு அடித்தா ஏகப்பட்ட வீடியோ வரப்போகுது. சரியா, அப்படி சர்ச் பண்ணி பாருங்கள், அதுகளை தேடுங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு இவங்க பண்ணுற காரியங்கள் ஒரு பெருசாகவே என்ன செய்யாது, தெரியாது. இல்லைன்னா இவங்க இந்த டுபாக்கூர் தான் நமக்கு எப்படி தெரியும், பெருசாகவே தெரியும். அதனால் என்றைக்குமே ரியல் ஹீரோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், ரியல் ஹீரோக்களை தான் நீங்கள் பின்பற்றணுங்கிறதுக்காகத்தான் மாதந்தோறும் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், மிஷினரி பயோகிராஃபியை சொல்லிகிட்ருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நம்ம ட்ரெஸ்ஸு வர நம்முடைய வாழ்வாதாரம் எல்லாத்துக்குமே அடிப்படையாக விதை போட்டது, நம்மளை வளர்த்தது, நம்மளை இந்தளவுக்கு ஆளாக்கி நம்மளை சிந்திக்க வச்சது கிறிஸ்தவ மிஷினரிகளே. அதில் முக்கியமான பங்கு கால்டுவெலுக்கு இருக்குது. அடுத்தது யாருக்கு இருக்குது, டாக்டர் ஜியு போப் அவர்களுக்கு இருக்குது. சரியா.